நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க, பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி தீபாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னத்தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? அப்படி என் கழுத்தில் தாலி ஏறிச்சுன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்தாமல, உங்கள் உயிருக்கு ஆபத்து வர வேண்டிய கல்யாணமே எனக்கு தேவையில்ல. இப்போ கூட நம்ம ஒன்றும் வேற ஆள் கிடையாது, நீங்கள் தான் என்னோட அத்தை, நான் தான் உங்களோட மருமக. இந்த பந்தம் ஒன்றும் வந்து போகாதே. அப்படி இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் கல்யாணத்தை பண்ணி ரிஸ்க் எடுக்கணும்? எனக்கு உங்களோட உயிர் தான் அது முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த தாலியெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ என்ன நான் மஞ்சள் கைத்தோட தானே இருந்தேன், இப்போ என்ன புதுசாக தாலி? நான் கடைசி வரைக்கும் மஞ்சள் கைத்தோட இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னமா தீபா நீ பாட்டுக்கு வந்து எதோ உளறிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லையே, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியும் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு பேசியிருக்காங்க, உங்ககிட்டே சொல்லியிருக்காங்க, நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கியிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் உயிரோட வரணுன்றதுக்காண்டி தான் நான் பரிகாரம் பூஜைன்னு எல்லாமே பண்ணேன். இப்போ வந்துட்டு அதெல்லாம் வீணாக சொல்கிறீங்களா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, முதல்ல உனக்கு இதை யார் சொன்னான்னு சொல்லு, தேவையில்லாமல் உன் மனசை கெடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா அக்கா தான் வந்துட்டு கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்பா பேசிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஐஸ்வர்யாவுக்கு வேற வேலையே இல்லை, அவளை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சோ, அவள் சொன்னான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க பார்த்தியா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா எங்கே இருக்க, இங்கே வாடி அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வர்றாங்க. தீபாவோட அம்மா அப்பாவும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சமந்தி நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசுனீங்களா, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு தீபா கிட்ட சொல்லியிருக்கலாமா, இப்படிலாம் நடந்துச்சா என்ன அப்படின்னு சொல்ல, ஐயோ சமந்தி அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லையே, தேவையில்லாமல் இந்த பிள்ளை வந்துட்டு தீபா கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போய் சொல்கிறேன்னா நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் பேசுனீங்க தீபா கழுத்தில் தாலி ஏறிச்சுன்னா அத்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு தீபா அவளுக்கு உன் மேலே ஆல்ரெடி கோவம் இருக்குது, அதனால தான் இப்படி நாங்கள் பேசினதான் உங்ககிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கா, நாங்களும் அப்படி எதுவுமே பேச கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நானாக பொய் சொல்லிட்டு இருக்கேன், ஆளுக்கு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் சொன்னதான் உண்மை, நான் வந்துட்டு தீபா கிட்ட உண்மையை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் இப்படி ஏதாவது பண்ணி குட்டையை கிளப்பி விட்டுட்டு இருக்காது, புரியுதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தீபா இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியா அவளோட புத்தி, அவள் வந்துட்டு இப்படித்தாம்மா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அதெல்லாம் ஆசையை நிறைவேற்றக்கூடாது, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், கார்த்தி உன் கழுத்தில் தாலி கட்டணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சரி அக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் விளாடுற வேலை வச்சுட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, இவங்க பேச்சை கேட்டு உங்ககிட்ட போய் இப்படி கேட்டேன், அம்மா நீங்களும் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அபிராமி ஐஸ்வர்யாவுக்கு ரைடு விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க, அருண் கூட உன்னை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருக்கான், அப்படி இருந்தும் நீ இந்த வீட்டில் இருக்கிறது காரணம் தீபாவும் கார்த்தி மட்டும்தான், உங்களுக்கு ஏதாவது கெட்டது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன் வேலை தான், அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு மூட்டி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத பே அப்படின்னு சொல்லிடு. ஐஸ்வர்யா வந்துட்டு சே எப்படி வந்துட்டு இந்த விஷயம் வெடிக்குன்னு பார்த்தா இப்படி புசுவானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிற. சம்மந்தி இனிமேலாவது பார்த்து பேசுங்க, இந்த வீட்டில் சுவரு கூட காது இருக்குது புரியுதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, மன்னிச்சிருங்க சம்மந்தி இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாகவும் தெரியாது, இனிமேல் வந்துட்டு நாங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டோம் ஓப்பனாக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் அபிராமங்க வீட்டில் எல்லாரும் கூடி இருக்காங்க. மேலே வந்துட்டு ரம்யா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நம்மளுக்கு பிடிக்கலன்னு தானே சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பயங்கர ஜாலியாக இருக்காங்க. இந்த திக்கம் எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லாரும் வந்துடுறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு தரகர் இந்த பக்கமும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அந்த திக்கமும் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது தீபா மீனாட்சி மைதிலி பொண்ணை கூப்பிட்டுட்டு டீ காஃபியெல்லாம் ரெடி பண்ணி அதை ரம்யா கையில் கொடுத்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். தீபா வந்துட்டு மேலே போகிறாங்க. ரம்யா ரெடி ஆகிட்டியா, வா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்ப போகிற நேரத்தில் மைதிலி வர்றாங்க. டீ காஃபி எடுத்துகிட்டு இருந்தால் இதை கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சில்லியான பழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது, நான் வந்துட்டு அமெரிக்காவில் விழுந்தவன், எனக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, காலங்காலமாக இதெல்லாம் நடந்துட்டு வருது, புதுசாக நம்ம எதுவும் மாற்ற முடியாது, ஒழுங்காக கொண்டு போ, வீட்டில் எல்லாரும் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க போ அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்ல, நீங்கள் வேணால் அதெல்லாம் பண்ணுங்கள், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது, இன்னும் வந்துட்டு பழங்காலத்தையே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு உங்கள் அப்பா கீழே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இப்படி தேவையில்ல இது வந்து பிரச்சனையை கலப்பாத, ஒழுங்கு இதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல, யோச்சே இதுங்க தொல்லை வேற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை அதை கையில் வாங்கிக்கிறாங்க. கீழே வந்துட்டு எல்லாரும் கொண்டு வந்து டீ கொடுக்க, மாப்பிள்ளை வந்துட்டு ரம்யா பார்த்ததுமே வந்துட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, மாப்பிள்ளை டீயே எடுக்காமல் பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. ரம்யாவை டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல அதுக்கடுத்து எடுத்துக்கிறாங்க. உனக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, நான் தான் நேற்றே என்னோட பதிலை சொல்லிட்டேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுற. ரம்யா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அட பாவி பையில நேற்று தானடா உங்ககிட்ட விடிய கிளாஸ் எடுத்தேன், என்னடா இப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியை போய் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த திக்க வந்துட்டு அதான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யாவோட அப்பா கார்த்திக் கிட்ட கேட்குறாங்க, தம்பி உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறேன்.
அப்புறம் வந்துட்டு கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, 2 பேரும் இது தனியாக பேசணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த காலத்தில் எல்லாம் தனியாக பேசணும்னு நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் தான் வந்துட்டு நேற்றே சொல்லிட்டேன்ல பிடிச்சிருக்குன்னு, இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிடுறேன். இந்த திக்கா வந்துட்டு எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு எதையும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் சொல்லிடுறாரு. இவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கோபத்தில் இருக்கா. அடுத்து மேற்கொண்டு எப்போ கல்யாணம் வைக்கலான்னு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். என்னடா தடப்புடன்னு எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரம்யா பதட்டத்திலே இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு மீனாட்சி மைதிலி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆளுக்கு பேசிகிட்டு இருந்தால் எப்படி, சீக்கிரம் கல்யாண தேதி குறிங்க, அப்போ தான் இங்கே எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க, கார்த்தியை லவ் பண்ணிட்டு எப்படி வேற ஒருத்தனை கட்டிப்பா, ஏதோ பெரிய திட்டம் வச்சிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. ரம்யா சொல்கிறாங்க, உடனே கல்யாணத்தை நடத்த வேணாம், கார்த்திக் தீபா கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கலாம், ஏன்னா ஆண்டி உங்களுக்கு அதில் ரொம்ப வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவும் நல்லதா ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.